அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 9. அவள் கைகள் நடுங்க, முகம் எல்லாம் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்து ருத்ரன், ஏய், என்ன இப்படி வியர்க்குது, என்ன ஆச்சு என்று கேட்க, அவள் தலையை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் கையில் உள்ள சாக்லேட்டை அவனை நோக்கி நீட்டினாள். சார், இந்தாங்க உங்கள் சாக்லேட், நான் கிளம்புகிறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து நின்றாள். ஆனால் ருத்ரனோ தனது இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூரிய பார்வையை அவளை நோக்கி வீசினான். அவளுக்கு மேலும் வியர்த்து வடியவும் அவளை பார்த்து, ஆரு, என்னை பார் என்றான். அனைவரும் அவளை நீது என்றுதான் அழைப்பார். ஆதலால் அவனின் ஆரு என்ற அழைப்பு அவளுள் ஒரு புதிய உணர்வை தோற்றுவித்தது. அவளும் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இப்படி உட்காரு என்று அவன் சொன்னதும் அவளும் அவன் அருகே அமர்ந்தாள். கையில் என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். யார் செஞ்சது என்று ஆர்வமாக கேட்டான். நான் தான் என்று கூறி அவன் முகத்தை ஏறிட்டாள். இருவர் பார்வையும் ஒன்றோடொன்று கலந்து கொண்டன. ருத்ரன் தனது வலது கையை அவளை நோக்கி நீட்டினான். அவள் தன் கையில் உள்ள டிஃபன் பாக்ஸை அவன் கையில் கொடுத்தாள். அதில் உள்ள சாப்பாட்டை அள்ளி சாப்பிட ஆரம்பித்தான் ருத்ரன். பெண் அவள் கண்களிலோ ஆர்வம் பொங்கி வழிந்தது. அவள் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்தவன், சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்கு என்று கூறி 2 வாய் சாப்பிட்டான். டப்பாவை மூடி வைத்துவிட்டு, உனக்கு ஏதாவது கேண்டீனில் வாங்கிட்டு வர சொல்லவா, இது எச்சில் பண்ணிட்டேன் என்று கூறினான். அவளோ, வேண்டாம் சார், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள் என்று கூறி பாக்ஸை கையில் எடுத்தவள் தண்ணீர் பாட்டிலை அவனை நோக்கி நீட்டினாள். அவனும் கையை கழுவி விட்டு எழுந்து கொண்டான். ஓகேம்மா, நீ சாப்பிடு என்று கூற அவள் கையில் உள்ள சாக்லேட் பாரை அவனை நோக்கி நீட்டினாள். அவனோ சிறு முறுவலுடன், நீ சமைத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ இதை நீயே வச்சுக்கோ என்று கூறிவிட்டு போயிட்டு வரேன் என்று கூறி சென்று விட்டான். இவள்தான் ஏதோ மந்திர உலகில் சஞ்சரிப்பது போல் அந்த பெஞ்சிலேயே அமர்ந்து டப்பாவை திறந்து அவன் சாப்பிட்ட அதே பகுதியில் உள்ள சாப்பாட்டை அள்ளி வாயில் வைத்தாள். ஆம், உணவு மிகவும் சுவையாக இருந்தது. நம்ம சமையல் எவ்வளவு ருசியாக இருக்கா என்று அவளுக்குமே ஆச்சரியம்தான். சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு அவன் கொடுத்து சென்ற சாக்லேட்டை பார்த்து சிரித்துவிட்டு அதை தன் பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். ஏனென்றால் அவள் மனதிலும் ருத்ரன் சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டான். ஆனால் அதை அவள் உணராமல் போனதுதான் பரிதாபம். இதை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த நேஹா, பிச்சைக்கார நாய், உனக்கு கோடீஸ்வர ருத்ரன் வேணுமா? அவன் அழகு எங்க, நீ எங்க? ஏணி வச்சா கூட உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாது. ஆனால் நான் உன்ன மாதிரி பிச்சைக்காரி கிடையாது. என் அழகுக்கும் என்கிட்ட இருக்க சொத்துக்கும் நானும் ருத்ரனும் தான் எங்கள் வாழ்க்கையில் சேருவோம். ஊடால நீ வந்த, உன்னை உரு தெரியாமல் அழிச்சிடுவேன் என்று மனதில் கூறிக்கொண்டாள். தன் வஞ்சத்தின் முதல் படியாக எப்படியாவது ருத்ரன் கொடுத்த அந்த சாக்லேட்டை திருடிவிட வேண்டும் என்று முடிவு எடுத்தாள் நேஹா. சரியாக கல்லூரி முடிவடையும் நேரம் நீத்துவின் வகுப்பறை அருகே வந்தாள் நேஹா. வந்தவள் கையில் ஒரு சிறிய ஜூஸ் பாட்டிலையும் எடுத்து வந்தாள். நீத்து வரும் வராண்டாவின் ஓரமாக நின்றவள் அந்த ஜூஸ் பாட்டிலை திறந்து வைத்து கொண்டு தெரியாமல் இடிப்பது போல் நீத்துவை இடித்தாள். அதன் விளைவாக நேஹாவின் கையில் இருந்த ஜூஸ் நீத்துவின் உடையில் சிந்திவிட்டது. அச்சோ, சாரி ஜூனியர், ஐ எம் ரியலி சாரி, ஏதோ தெரியாமல் கொட்டிருச்சு, நீ வரதை நான் கவனிக்கவே இல்லை, ப்ளீஸ் சாரி என்ற பல சாரிகளை சொல்லி நீத்துவை நம்ப வைத்தாள். ஐ எம் வெரி சாரிப்பா என்று கூறி முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள். அந்தோ பரிதாபம், பிறவியிலேயே இரக்க குணம் கொண்ட பெண் இவள் நடிப்பை நம்பிவிட்டாள். வாங்க ஜூனியர், போய் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் என்று நேஹா அழைக்க,
இல்லைங்க, வேண்டாம், நானே போய் கழுவிக்கிறேன் என்று சிறு குரலில் கூறினாள் நீத்து. விடுவாளா நேஹா? விட்டால் அவள் எப்படி நேஹா ஆக முடியும்? அதையும் இதையும் பேசி பல மன்னிப்புகளை கேட்டுவிட்டு நீத்துவை அழைத்து கொண்டு வாஷ்ரூமிற்கு சென்றாள். நீ போய் துணியை சுத்தம் செய்துவிட்டு வாப்பா, அதுவரை நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு, பையை கொடுத்துட்டு போ, நான் வச்சிருக்கேன் என்று கூறி நீத்துவையின் பையையும் கைப்பற்றி விட்டாள். உள்ளே சென்று நீத்து துணியை சுத்தம் செய்ய, நேஹாவோ ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடி பையை துளாவிக் கொண்டிருந்தாள். கிடைத்து விட்டது சாக்லேட். நேஹாவின் கண்கள் மின்னின. என் ருத்ரனோட கடைக்கண் பார்வை கூட யாரையும் தீண்டக்கூடாது என்று நினைக்கிறவள் நான். எவ்வளவு தைரியம் இருந்தால் அவர்கிட்ட இருந்து சாக்லேட் வாங்கியிருப்ப? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது ருத்ரனாயிருந்தாலும் சரி, இல்லை அவர் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று மனதில் எரிந்து கொண்டிருந்தாள். அந்த சாக்லேட்டை எடுத்து தன் பையில் மறைத்து வைத்துவிட்டு எதுவும் அறியா பெண் போல் நின்று கொண்டாள் நேஹா. வெளியே வந்த நீத்து, ரொம்ப தேங்க்ஸ்கா என்று நேஹாவை பார்த்து கூறிவிட்டு பையை பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டாள். பஸ் ஸ்டாப்பில் வந்து பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த நீத்துவின் கண்கள் சுற்றிலும் தன் பார்வையை சுழலவிட்டது. ஆம், தன்னை அறியாமலே ருத்ரனே அவள் மனம் தேட ஆரம்பித்தது. ஆனால் எங்கே தேடியும் அவன் இவள் கண்ணில் படவில்லை. மனதில் ஏதோ சோகம் பரவியதை போல் ஒரு உணர்வு. அவள் ஏற வேண்டிய பேருந்து வந்ததும் அதில் ஏறி சென்று விட்டாள். பின் எப்பொழுதும் போல் மாலை நேர வேலையில் ஈடுபடத் தொடங்கிவிட்டாள். ருத்ரனும் ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் கல்லூரி முடிந்தவுடனே சென்று விட்டான். ஆனால் அவன் மனதிலும் ஆருணிதாவை பார்க்க முடியாத கவலை இருக்கத்தான் செய்தது. இரவு. தன் அறையில் படுத்திருந்த நேஹா கையில் ஒரு சாக்லேட் வைத்திருந்தாள். ஆம், அது ருத்ரன் நீத்துவிற்கு கொடுத்ததுதான். அதை தன் கையில் வைத்திருந்தவள், டேய் ருத்து கண்ணா, என்னை ஏண்டா உனக்கு பிடிக்கல? நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? அழகிலும் சரி, வசதியிலும் சரி, நான் உனக்கு ஏற்ற பெண் தாண்டா. என்னால் உன்னை யாருக்கும் விட்டுத்தர முடியாதுடா பேபி. பிகாஸ் ஐ ஆம் சின்சியர்லி லவ் வித் யூடா என்று கூறிவிட்டு அந்த சாக்லேட்டை பிரித்து சுவைக்க ஆரம்பித்தாள். இதில் ருத்ரனே அவளுக்கு அந்த சாக்லேட்டை ஊட்டிவிட்டது போல் மகிழ்ந்து சாப்பிட்டாள். இரவு. ருத்ரன் தன் அறையில் உள்ள சாய்வு நாற்காலியில் அமர்ந்து டீப்பாயின் மீது கால்களை நீட்டியிருந்தான். கையிலே அவன் மொபைல் டிஸ்பிளேயில் தன் இரு கண்களையும் சுருக்கி இதழ் லேசாக விரிந்திருக்க தனது வலது கையினை உயர்த்தி ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டி தலை வலதுபுறமாக சாய்ந்திருக்க வானத்து தேவதையே இறங்கி வந்தது போல் ஒரு காட்சி. அது ருத்ரனின் மொபைலில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஒரு நாள் கல்லூரியில் உள்ள மரத்தடியில் ஆருவும் அவள் தோழியும் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தெரியாமல் ருத்ரன் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஏய் குட்டி, மாமாவை தேடினியாடி என்று கிறக்கமான குரலில் ஃபோட்டோவில் உள்ள நீத்துவை பார்த்து கேட்டான். காரணம், சாயங்காலம் ஆரு தன் பார்வையால் ருத்ரனை தேடியதை அவனது நண்பன் ஆகாஷ் அவனிடம் கூறிவிட்டான். அதை கேட்டதில் இருந்து ருத்ரன் சிறகில்லாமல் வானில் பறந்து கொண்டிருந்தான். அதன் விளைவுதான் இவனின் இந்த கிறக்கமான பேச்சிற்கு காரணம். குட்டி, உன்னை தாண்டி கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டிக்க. மாமா சாயங்காலம் உன்னை பார்க்க வரலேன்னு என் மேலே கோவமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன்டி. பட் ஒரு முக்கியமான வேலை, அதான் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். நான் கொடுத்த சாக்லேட்டு சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? நீ சாப்பிட்டதில் எனக்கும் கொஞ்சம் தருவியாடி? என்னடா பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே டீ போட்டு பேசுகிறானேன்னு பார்க்குறியா? எப்போ உன்னை பார்த்தேனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் வாழ்க்கைன்னு. அதே மாதிரி நான் தான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். என்னை தவிர உன் வாழ்க்கைக்குள்ளே வேற யாரையும் நான் விடமாட்டேன் என்று தன் காதலில் ஒரு தீவிரவாதி ஆனான் ருத்ரன்.
இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தான். எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு தூங்கிவிட்டான். மனதில் சந்தோஷம் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தது. இரவு. வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த அருணிதா சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்கு அறைக்குள்ளே வந்தாள். படுக்கையில் படுத்தவளுக்கு தூக்கம் வரமாட்டேன் என்றது. பக்கத்தில் திரும்பி பார்த்தால் அவளின் தங்கை நல்ல நித்திரையில் இருந்தாள். தாய் ஹாலிலே படுத்துக்கொண்டார். மனதே சரியில்லாமல் இருக்க சடாரென எழுந்து அமர்ந்தாள். பின் தன் கல்லூரி பையை எடுத்து ருத்ரன் கொடுத்த சாக்லேட்டை தேடினாள். அந்தோ பரிதாபம், சாக்லேட் இல்லை. திரும்ப திரும்ப தேடினாள். சாக்லேட் கிடைக்கவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்தது. ருத்ரன் ஆரவின் காதல் கண்ணாமூச்சி ஆட்டம் அடுத்த பாகத்தில் தொடரும்.